முதல்ல எல்லாம் தின்று விட்டு மிச்சம் இருந்தா அம்மா அப்பா கொடுக்குறீங்க, கடைசியா கொடுக்குறீங்க, ஓரத்துல தள்ளி ஊடு வெளி தள்ளி விட்டுறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு கேட்டா, இறையச்சம் உள்ள ஒருத்தன் தள்ளாத வயசுல உள்ள அந்த பெற்றோர்களை எப்படி கவனிக்கணும்னு கேட்டா, தனக்கு முந்தி அவர்களை கவனிக்கணும். தன்னுடைய புள்ள குட்டிகளை விட தன்னுடைய தாயையும் தந்தையும் இவன் கவனிக்கிறானோ அவனுக்கு தான் இறையச்சத்தின் அடையாளம் இது. அவர் செஞ்ச இந்த அமல அல்ல எந்த அளவுக்கு பெருசா எடுத்துக்கிட்டான்னு சொன்னா, அந்த குகையிலிருந்து விடுதலை ஆவதற்கு இது காரணமாக்குறானா இல்லையா? அப்ப அந்த மாதிரியாக பெற்றோரை கவனிக்கிறதுக்கு பதிலா இன்னைக்கு என்ன நடக்குது? கல்யாணம் பண்ணவன விட்டு ஓடி போயிடுறாங்க. வயசான காலத்துல தாய் தந்தையரோட இருக்கணும் என்பதற்காக வேண்டிதான் அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. நம்முடைய மலத்தள்ளி, நம்முடைய சிறுநீரை கழுவி, நமக்கு டிரெஸ் போட்டு, நம்முடைய எல்லா குறும்புகளையும் சகித்துக் கொண்டு, ராத்திரி பகல ஈ மொக்காம, கொசு கடிக்காம, வைத்த வலிக்காம, அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு இருந்து திரும்பி திரும்பி லட்சம் தடவை முழிப்பாங்க, ஒரு நாளைக்கு 10 தடவை முழிப்பாங்க பெற்ற தாய்மார்கள். அந்த அளவுக்கு எல்லாம் நம்மளை கஷ்டப்பட்டு நம்முடைய பெற்றோர்கள் வளர்த்து ஆளாக்குனாங்களே, அப்படின்னு நினைக்காம வெறும் இந்த உடல் சுகத்துக்கு முன்னுரிமை கொடுத்து கொண்டாடி செய்யற கடமை இருக்கு. அதுக்காண்டி அம்மா போய் தெருவில் போட்டா அவங்களை கவனிக்காமையா, அவங்களோட கடமை செய்யாம சொர்க்கத்துக்கு போயிருவியான்னு கேக்குறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது தாயுடைய ஒருத்தர் வர்றாரு, நான் வந்து அல்லாஹ்வுடைய பாதையில உயிர் தியாகம் பண்ண வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, ஹய்யுன் வாலிதாக்க, உனக்கு வாப்பா அம்மா உசுரோட இருக்காங்களான்னு கேக்குறாங்க. அவர் என்ன வர்றாருன்னு கேட்டா, நான் ஜிஹாதுக்கு வர்றேங்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையில போறதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, ஹய்யுன் வாலிதாக்க, உங்க வாப்பாவும் உம்மாவும் உசுரோட இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. போய் அங்க போய் ஜிஹாது பண்றா, எங்க ஜிஹாது பண்ண வரீங்க? பாப்பா அம்மா கவனிக்காம வயசான ஆட்களை விட்டுவிட்டு ஜிஹாது பண்ண போறல நீங்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹய்யுன் வாலிதாக்க, உன்னுடைய தாயும் தந்தை உசுரோட இருக்கிறார்களா? அவங்க மனசை குளிர வைப்பியா? அவங்களுக்கு செய்யற பணிவிடையை செய்வியா? அவங்களுடைய உன்னை எப்படி அவங்க வந்து மலஜலத்தை கழிச்சிட்டு இருப்பிய? எப்படி உன் ட்ரெஸ்ஸ மாத்தினார்களோ, எப்படி உன்னை கழுவினார்களோ, உனக்கு பவுடர் போட்டார்களோ, உன்னை தூக்கினாலே மனம் கமகமண்டு வாசம் வர்ற மாதிரி ஆக்குனாங்களே, அதான் உன் இயற்கை வாசமா? நீ சிறுநீர் கழிச்ச மேனிக்கு மூத்திரம் மேஞ்ச மணிக்கு தூக்குனா அந்த வாசம் வருமா? புள்ளைய தூக்குனா மணக்குது இல்லைங்க, அது புள்ளைக்கு உள்ள இயற்கை மனமா? அம்மாக்காரி உண்டாக்குற செயற்கை மனம் அது. அவ கல்விக்கு இந்த பவுடர் போட்டுட்டு அப்படி தூக்குனா கும்முன்னு அடிக்குது வாசம். அந்த மாதிரி ஆக்குனாலே இல்லையா உன் தாய்? இப்படி எல்லாம் உன்னைய வந்து அடுத்தவர்கள் தூக்கி ரசிக்கிற அளவுக்கு செய்தார்களே, நீ உன் பெற்றோருக்கு எத்தனை பேர் இந்த மாதிரி பணிவிடை செஞ்சீங்க? வீட்டுல வச்சு சோறு போடாதவனா இருக்கான், சொகுத்து போயிருவான். இறைச்சம் உள்ளவனா இவன்? இவன் தொழுதாலும், இவன் நோம்பு வச்சாலும், இவன் வந்து ஏத்திகா பள்ளியாசல இருந்தாலும், தௌஹீதுல இருந்தாலும், சிறுக்கு வைக்காம இருந்தாலும் இவன் சொகுத்து போயிருவானா? இதனால லேசல விடுவான்னு நினைக்கிறீங்களா? அவ பெற்றோருக்கு செய்யற கடமையிலிருந்து பெண்களையும் வச்சுக்கிறேன். உங்கள் கணவன்மார்களை பெற்றோருக்கு பணிவிடை செய்வது தடுக்கிற குற்றத்தை செஞ்சீங்க, அதுக்கு அல்ல இருக்குவான். அவனுக்கு நான் சுமத்தி இருக்கிற கடமையை நீ வந்து திசை திருப்பியா? அப்ப அது மாதிரி நீ செஞ்சா உன் தாய் தந்தையருக்கு என்ன நடக்கும்? அவளுடைய மகன் அந்த மாதிரி பண்ணுவான். உன் தாய் தந்தையருக்கு, பெண்ணுடைய தாய் தந்தையருக்கு உன் மகன் இருப்பான்ல, உங்க அண்ணன் தம்பி அந்த மாதிரி உங்க உமா பட்டு போயிருவான். ஞாபகம் வச்சுக்க. ஒவ்வொருவரும் தங்களுடைய ஒவ்வொரு வீட்டுக்கு வந்த புகுந்த பெண்கள் என்ன செய்யணும்? தாய் தந்தையரை கவனிக்கிறதுக்கு ஒத்துழைப்பா இருக்கணும், உறுதுணையா நிக்கணும். வாப்பா கவனிங்க, முதல்ல மார்க்கப்படி தகப்பனாருக்கு முதல்ல சோத்த கொடுங்க, மார்க்கப்படி உமாவுக்கு முதல்ல சோத்த கொடுங்க, அப்புறம் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுப்போம், அப்புறம் நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுல கூட ஃபர்ஸ்ட் யார் கொடுக்கணும்? பெற்றோருக்கு கொடுத்து அவர்களை மனங்குளிர யார் வைக்கிறானோ அவன் தான் இறையச்சம் உள்ளவன். அது அல்லாஹ் எவ்வளவு பெரிய அமலா ஏத்துக்கொண்டு மொத்தத்தை ரிலீஸ் பண்றான் பாருங்க. 3 வரை ரிலீஸ் பண்றதுக்கு இவருடைய கடைசி இந்த அமல் தான் காரணமா இருக்குது. அப்ப இறையச்சம் என்று சொன்னால் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில வந்து எல்லா வகையிலையும் மிளிரணும், எல்லா வகையிலையும் நமக்கு வந்து நல்ல காரியங்கள் நம்மிடம் நிகழ்ந்து கொண்டிருக்கணும். இந்த மாதிரி நோக்கத்திற்காகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் வந்து இறையச்சத்தை சொல்லுதே தவிர மற்ற மதங்கள் மாதிரி ஏதோ காணிக்க உண்டியல்ல போட்டா எல்லாம் குளிந்துருவான் நம்ம அப்படி இறைவன் இல்லையில. வேற மார்க்கங்கள் என்ன இருக்கு? இறைவனை தேவை உள்ளவர்களாக சித்தரிக்கிறாங்க. மற்ற மார்க்கங்களை எல்லாம் கடவுள்னா அவனுக்கு தேவை இருக்கும் நினைத்து காணிக்க போடுறாங்க. காணிக்க போட்டு என்ன நினைச்சுக்கிறான்? கடவுளுக்கு ஏதோ கொடுத்தா நம்மளால என்ன நம்ம கொடுத்து விட்டோம் நினைச்சுக்கிட்டாங்க. உண்டியல்ல காசை போட்டு கடவுள் ஏதோ நம்ம கொடுத்தாரு, நம்ம அவர் கொடுத்து விட்டோம். அல்லது என்ன செய்வோம்? ஒரு முக்கியமான தலைவர் இருக்காரு, தலைவரை சந்தோஷப்படுத்திருக்கா என்ன செய்வாங்க? ஒரு ஆடல் பாடல், முக்கியமான ஒரு ஜனாதிபதி வர்றான்னு வைங்களேன் வெளிநாட்டுல இருந்து, அவரை வரவருக்கு என்ன செய்வாங்க? 2-3 பொம்பளை ஆட விட்டு மியூசிக்ல கொடுத்து அப்படி அவரை குளிர வச்சோம்னு சொன்னா அவருக்கு அந்த அந்த சந்தோஷம் அடைஞ்சிருவார் நினைக்கிறாங்க. இதே மாதிரி என்ன பண்ணுவாங்க? கடவுளுக்கு முன்னாடி இருந்துகிட்டு ஆட்டம் பாட்டம் கரகாட்டம் குறவங்க ஆட்டம் அவனை ரசிக்க வச்சு நல்ல முடிஞ்சு வச்சுக்காத, நீ எதை எனக்கு காசு பணத்தை கொடுத்த, நான் உனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் என்ன செஞ்சேன்?
உனக்கு ஒரு கரகாட்டம், நீ பார்த்து முடிஞ்சு வச்சுப்பா உனக்கு, இப்படி நினைக்கிறாங்க. எல்லா மதத்திலும் அப்படி இருக்குது. கடவுளுங்கிறவன் வந்து காசு பணத்துல தேவை உள்ளவன், உணவுல தேவை உள்ளவன், அல்லது ஆட்டம் பாட்டம் இசை பாட்டு இசையில் மயங்குவான்லாம் சொல்றாங்களா இல்லையா? இசையில மயங்குவானா இறைவன்? இறைவன் மயங்குறவன் இறைவனா? இறைவன் எதுக்கு மயங்க கூடாது? அப்படி இவங்க என்ன செய்யறாங்க? இசையில பாட்டை படிச்சுக்கிட்டு அப்படியே பண்ணா இறைவன் அப்படி குளிந்துருவாரு என்றெல்லாம் நினைக்கிறாங்க. அப்படி மறக்குமா இது? இறைவன் இதெல்லாம் நாடகமான சமத். அல்லாஹு சமத். அல்லாஹ்ங்கிறவன் எந்த தேவையும் அவனுக்கு கிடையாது. இந்த ஆட்டம் பாட்டம் கூத்து உண்டியல் காசு இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. நெத்திய வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உலகத்துல எல்லாரும் சேர்ந்து, எல்லாரும் இந்து முஸ்லிமு கிறிஸ்தவன் நாத்திகன் பௌத்தன் அம்பட்டு பேரும் சேர்ந்துக்க. அதோட கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லல, ஜின்னையும் சேர்த்துக்க. லவ் அன்ன இன்சக்கும் ஜின்னக்கும், மனுஷன் பூரா அவனா சேர்றா, ஜின்னைலாம் உனக்கு துணைக்கு. ஜின்னு நம்ம அளவுக்கு இருக்குமே, நம்ம 600 கோடி பேர் இருந்தோம்னா அது ஒரு 600 கோடிக்கு மேலதான் இருக்கும். எல்லாம் சேர்ந்துக்க. 1200 கோடி 1500 கோடி பேர் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு அல்லாவை யாரும் வணங்குவதில்லை என்று ஏகமான தீர்மானம் நிறைவேற்று. என்னுடைய தகுதியில் ஒரு ஊசியில ஒரு கடல்ல முக்கி எடுத்தால் எவ்வளவு தண்ணி வருமோ அதை கூட அது குறைச்சிடாது. போட அல்லாஹ் சொல்றான், நீங்க ஒருத்தர் எங்களை வணங்கலன்னா எங்களுக்கு ஏதாவது வந்துருமா? போங்கடா, உங்களை பாக்குறதுல பாத்துக்கிறேன். ஒரு பயில வணங்கலன்னு தீர்மானம் போட்டாலும் சரி, என்னுடைய தகுதியில் அது எந்த ஒன்றையும் குறைத்து விடாது. எல்லாம் சேர்ந்து கூடி ஏகமானதான். எல்லாம் 5 வேளை தொழுகை எல்லாம் கடைபிடிக்கிறது, தொழுதுகிட்டே இருக்கிறது, ஒரு கட்டளை மீறுவதில்லை என்று நீ முடிவெடுத்தாலும் என்னுடைய கிரேட்ல ஒரு கடுகளவு கூட அதிகமாகாது. போ, நீ எல்லாம் சேர்ந்து என்ன வணங்கினாலும் சரி, எனக்கு அதுல புண்ணியம் கிடையாது. எல்லாம் சேர்ந்து வணங்க மாட்டேன் டிசைட் பண்ணிட்டு போ, எனக்கு அதுல எந்த நஷ்டமும் கிடையாது. போங்கடான்றான். இதான் அல்ல. அல்லாஹ்க்கு இதெல்லாம் தேவையில்லை. இந்த நெத்தியை கொண்டு வச்சவன அவனுக்கு என்ன கிடைச்சு போயிடுது? குனிஞ்சவன என்ன கிடைச்சு போகுது? அல்லாஹ் ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல. நீங்க பட்டினியா இருந்தா அல்லாஹ்க்கு என்ன? அல்லாஹ்க்கு மிச்சப்படுத்திக்கிற போனா ரேஷன் தட்டுப்பாடா இருக்குது, நீங்க ஒரு மாசம் சாப்பிடாம இருங்க, அப்பதான் கொஞ்சம் சமாளிக்கல, அதுக்காக திங்காம இருக்க சொல்றான். நீ நான் தாண்டில திங்கிற ரமலான்ல, மற்ற நாள்ல திங்கிறத விட ரமலான்ல இழுப்பு ஜாஸ்தியா இருக்கிறது. டயத்தை மாத்திக்கிறீங்க, பகலுக்கு மேல ராத்திரில அடிக்கிறீங்க. நோம்பு திறக்கும் போது அடிக்கிறதே ஒரு நாள் ஃபுல்லா போதும். அப்புறம் தொழுதுட்டு வந்து அடி அடிக்கிறீங்க. 3 மணிக்கு உட்காந்து 4:30 மணி வரைக்கும் அது பாட்டு வண்டி ஓடுது. திங்கிற அளவையும் அந்த தரத்தையும் டேஸ்டையும் பார்த்தால் என்ன பெரிய தியாகம் பண்ணிவிட்டீங்க. இதுல ஒண்ணு மிச்சம் வராது, செலவு தான் கூட. நீங்க வேணா கணக்கு பண்ணுங்களேன், போன மாசம் எவ்வளவு செலவு உங்க வீட்டுல, ரமலான்ல எவ்வளவு செலவுன்னு பாருங்களேன். காசு கூட தானே செலவாகுது, அதுதான் நிறைய. அப்ப அதிகமா சாப்பிடுற ரமலான்ல உறுதியாக பண்ணல, என்னத்துக்கு இதெல்லாம் மிச்சப்படுத்துறதுக்கு இல்ல. அல்ல ஆகுண்டு ஆயிரம், அவனுக்கு என்ன காதான குறைஞ்சிட்டு போதா? எல்லாம் திண்டாலும் 24 மணி தின்னுங்களா எல்லாரும், அவனுக்கு குறைஞ்சிருமா? குன்பய கூன் இதை அறாத செய்யன் ஐயா குரல குன்பய கூன் ஆகுமா ஆயிரம், அவ்வளவுதான். அவனுக்கு என்னங்க மேட்ரு? உண்டாயிரும், விளையணும் விளையும் அழிஞ்சிடும், பெய்கிட்ட பெஞ்சிடும், ஓடுனா ஓடிடும், மேகத்தை கொண்டா நிப்பாட்டுவான், குட்டுமா குட்டிடும், ஓடுமா ஒண்ணுமே இருக்காது, இப்படி ஏமாத்திட்டு ஓடி போயிடும். அப்ப அந்த மாதிரியா ரப்பல் ஆலமீனுக்கு வந்து என்னத்துக்கு இதெல்லாம்? இதெல்லாம் உங்களுக்கு. இது எல்லாமே இந்த தொழுகை, இந்த நோன்பு, இந்த வணக்கங்கள் எல்லாம் நீங்கள் அவனுக்கு பயந்தால், அவனை உணர்ந்து நீங்கள் அச்சம் கொண்டால் உங்களுக்கு நல்லது நீங்கள் செய்வீர்கள், உலகத்துக்கு நல்லதை செய்வீர்கள், ஊருக்கு நல்லதை செய்வீர்கள், ஒருத்தர் அடுத்தவனுக்கு செய்யற கடமைகளை செய்வீர்கள், எல்லா வகையிலும் நல்லவனா நீங்க வாழ்வீர்கள். அப்படி வாழ்வதற்கு தான் உங்களை நான் படைச்சிருக்கிறேன். அதை செஞ்சிட்டீங்கன்னா என்னுடைய சொர்க்கத்தை அடைஞ்சிக்கிறீங்க. இதுதான் அடிப்படை. ஆக இறையச்சம் என்பது வந்து நம்ம உள்ளத்துல இருக்கிறது, கம்மியா இருக்கிறது, ரொம்ப ஆழத்துல கிடக்கிறது. அதை வந்து நம்ம அதிகப்படுத்தி இந்த மாதிரி வணக்கங்களை செய்துவிட்டு அதை உருப்படும். எப்படி உருப்படணும்? எப்படி உருப்படணும்? யா அல்லாஹ், உனக்காண்டி நான் தியாகம் பண்ணி தொழுக வந்திருக்கிறேன். இந்த இறையச்சத்தை வெளியில போன இன்னைக்கு உண்டாக்கிறேன். வீட்டுல மட்டும் பள்ளிவாசல்ல மட்டும் இறையச்சத்தை உண்டாக்கி வெளியே போன என்னை தடம்புரல செஞ்சிடாத. நோன்பு காலத்துல மட்டும் என்னை இறையச்சம் ஆக்கி நோம்பு முடிஞ்சவன என்னை மாற செஞ்சிடாத. அல்ல எல்லா நேரத்திலையும் வையின்று நீங்கள் சங்கல்பம் எடுத்தீர்களே, ஆனால் இந்த உலகத்துல வருகிற எந்த துன்பங்களும் கூட உங்களுக்கு பெருசா தெரியாது. நம்ம கஷ்டப்படுறோம் உலகத்துல, அல்ல வறுமையை தந்துடுறான், ஆடி போயிடுறோமா? இல்ல இறையை சேர்ந்து ஆடுவோமா? அல்ல வறுமையை தருவான், பிள்ளைய தரமாட்டான், பல சோதனைகள் எல்லாம் தருவான். இதெல்லாம் கூட நம்ம சமாளிக்கிறதே தவிர்க்கு. நம்மளை படைச்ச ஒருத்தன் இருக்கிறான், அவனை மீறி தான் செய்ய முடியுமா? சரி, ஸ்ட்ரைக் பண்ணிடுவீங்களா? அப்ப உங்களை அல்ல வறுமையாக்கிட்டாங்க, ஊதிய உயர்வு கேட்டு எல்லாத்தையும் நிறுத்திடுவீங்களா? நீங்க என்ன நமக்கு செய்ய முடியுங்கிற? அல்லாவுக்கு எதிராக நம்ம என்ன செய்ய முடியும்? அவன் தீர்ப்புக்கு பொருந்திக் கொள்வதை தவிர வேற என்ன போக்கிடம் இருக்கு நமக்குங்கிற? ஒரு போக்கிடம் இல்ல. எங்க போக முடியல? மல்ஜாமினல்லாஹி இல்லா இலகி. அவனை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போக இடம் இருந்தா, இந்தியா சரியில்லைன்னு அமெரிக்காவுக்கு போவானா, அமெரிக்கா சரி இங்கிலாந்துக்கு போவானா? எங்க போவீங்க? அல்லா விட்டு அல்லாவை விட்டு எங்கேயாவது போறதுக்கு போக்க நமக்கு இருக்குதா? அப்ப அல்லா தரக்கூடிய அந்த கஷ்டம், வறுமை, துன்பம் எது வந்தாலும் நம்ம என்ன பண்றோம்? இறைவன் அவனுக்கு அதிகாரம் அவன் செய்யறான்.
அவனுக்கு எதிராக நம்ம போய் காய் நகர்த்துறதுக்கு நமக்கு சக்தி இல்லை, முடியாது அப்படின்னா அதையும் சகிச்சுக்கொள்வோம். அந்த இறைவனுடைய அச்சம் இருந்துச்சுன்னு சொன்னா எல்லாத்தையும் பேஸ் பண்ணலாம். மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு மிக முக்கியமான தேவையாக இந்த இறையச்சம் அமைந்திருக்கிறது என்பதை கூறி, உங்க ஊருடைய நிலைமை எனக்கு தெரியும், ஏன்னா 10:30 மேல இருக்க மாட்டீங்க, நெளிஞ்சிருவீங்க என்ற காரணத்தினால ஒரு முக்கியமான அறிவிப்பை செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வருகிற டிசம்பர் எங்க வச்சிருக்கிறோம்